ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து இந்த வீட் ரெடி டு யூஸ் ஃபுல் பாடி வேக்சிங் கிட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வேக்சிங் கிட். நம்ம பார்லர் போய் எப்படி வேக்சிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம பார்லர் போய் பண்ணுறதோட கம்பேர் பண்ணும்போது வீட்டில் பண்ணுறதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்ச் தான். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது வேக்ஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணுற வைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தனித்தனி சாஷேவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபோர் ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷீட்ஸ் வந்து 10 ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெண்டுத்தையுமே இந்த சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து 20ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஷீட்டை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும். நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாக ஒட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். அதனால் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ இதை நம்ம லைட்டாக ரப் பண்ணிக்கலாம். லைட்டாக ரப் பண்ணோன்னா அந்த வேக்ஸ் வந்து ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கையில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கையில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ரப் பண்ணோன்னா அந்த வேக் ஹீட் ஆகும். நல்லா எனக்கு வந்து அந்த கம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகுறது நல்லா தெரியுது. இப்போ நமக்கு ஹேர் டேரக்ஷனில் வளருது அப்படின்னா நம்ம வந்து இந்த டேரக்ஷனில் புல் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும். நமக்கு ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஹேரும் வந்துடும். பெயின்லெஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஹேர் போயிடுச்சு. அந்த இடத்துல ஹேரே இல்லை பாருங்கள். பெயினும் வந்து ரொம்ப பெயின்லாம் இல்லை. நமக்கு இதில் வந்து ஹேர் ரிமூவ் ஆகிருக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இந்தளவுக்கு தான் ஹேர் வந்திருக்கு. இதே வந்து நம்ம வேணும்னா கூட ரீயூஸ் பண்ணலாம். 2-3 வாட்டி வந்து இதே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதையும் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டிக்கினஸ் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நான் ஹேண்டோட பேக் சைடும் நான் ஒட்டியிருக்கேன். நம்ம ஹேரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. அதே மாதிரி நான் இப்போ மேலேயும் அதே ஷீட்டை ரீயூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டிகிட்ருக்கேன். திரும்பவும் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் புல் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஹேர்ஸும் வந்துடும். ஸோ இது ரீயூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஒரே ஷீட் வச்சு தான் நான் 2 இடத்துலையும் வந்து நான் வேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபுல் ஹேண்ட் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிப் வச்சே நான் வேக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நமக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹேண்டுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்னால் ஒரு 4 இருந்தாலே போதும். நமக்கு வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு 5 to 6 இருந்தாலே போதும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேஷஸ் மாதிரி நமக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஹேரை வந்து ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு ஆக தான் செய்யும். நமக்கு பார்லரில் பண்ணாலும் இந்த மாதிரி தான் ஆகும். நெக்ஸ்ட் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிசுன்னு இருக்கும். நமக்கு வைப்ஸ் வச்சு 4 ஷீட் வந்து நமக்கு தீந்து போச்சு அப்படின்னா பேபி ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதோட பெயின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பெயின் கம்மியாக இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. பெயின் இருக்கு தான் செய்யுது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ஹேர் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால பெயின் இருக்கு. பட் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்சிட்டிவ் ஸ்கின்னு போட்டிருக்காங்க இல்லையா, பாடி அண்ட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து நான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் வேரியண்ட்ல வாங்கினேன். உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, அந்த மாதிரியும் இருக்கு. நம்ம எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து பாடி அண்ட் லெக்ஸ்ன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ஆயில் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை வச்சு இப்படி வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த வேக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஃபினிஷ் வைப்ஸ் போட்டு நான் அதை வந்து ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். இங்கே ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 2 months வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து
பர் மந்த்துக்கு 100 ருபீஸ் தான் வருது. ஸோ தாராளமாக வந்து நம்ம இது வாங்கி யூஸ் பண்ணலாம். குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.